சரி 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 நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலை விடுங்க. ஓகே. ஏய் சோகன், போன வை. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, ஆனா நீ நாளெல்லாம் போன்லயே இருக்கியே, அப்புறம் வேலை எப்படி முடியும்? இப்ப உன் வீட்ல இருக்கிறவங்க உன்கிட்ட என்ன குறை கண்டுட்டாங்கன்னு இத்தனை வாட்டி போன் பண்றாங்க. சித்தி, நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோமோ அக்கறை காட்டணும்ல அவங்களுக்கு. நீங்களே சொல்லுங்க, அதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? வணக்கம் அத்தை. மறுபடியும் நீங்க வந்துட்டியா? இங்க வரக்கூடாதுன்னு உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. சித்தி, ரோஹித் எங்க இருக்கான்? மொத்தத்துல எங்கேயோ அவன் நல்லா இருக்கான், ஆனா உன் கூட இல்லங்கறத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. நண்பன் கிட்ட இருந்து இப்படி பிரிச்சு வைக்கிறியே, உனக்கு பாவம் வந்து சேரும். எனக்கு எதுக்கு பாவம் வரப்போகுது? உனக்குதான் பாவம் வந்து சேரும். நீ தான் தப்பான வேலையை பண்ற. இங்க பாருப்பா, இனிமேலாவது கொஞ்சம் திருந்தேன். எதுக்காக இப்படி தப்பான வேலையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? சித்தி, நான் என்ன எவ்வளவுதான் திருந்துறது? நான் எவ்வளவு மாறிட்டேன், நீங்களே பாருங்களேன். சொல்லு, இப்ப எதுக்கு ரோஹித்தை நீ பார்க்கணும்? எனக்கு ரோஹித்தோட ஹெல்ப் தேவைப்படுது. எப்படிப்பட்ட ஹெல்ப் வேணும்? அத நான் அவன்கிட்ட தான் சொல்லுவேன். அப்படின்னா நீ இன்னும் திருந்தவே இல்ல. போ, இங்க இருந்து முதல்ல கிளம்பு. இங்க இருந்து போலன்னு வை, என்கிட்ட வாங்கி கட்டிக்குவ. சித்தி, உனக்கு ஒரு பனாரஸ் சாரி கிஃப்ட் கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். எனக்கே காக்கா பிடிக்கிறியா? எனக்கே ஐஸ் வைக்க பாக்குறியா? இங்க இருந்து முதல்ல கிளம்பு. ஓங்கி ஒரு அரை வச்சன்னு வையேன். என்ன வேணும்னா நீ சாவடிச்சுக்க. நான் ரோஹித்தை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். பாருடா, இவ என்ன கேட்க மாட்டேங்கிறான். சொல்றல, முதல்ல கிளம்பு. இவ தானே அவ? போக மாட்டேன்னா போக மாட்டேன், அவ்வளவுதான், விடு. அட, சொல்லிக்கிட்டே இருக்கேன். அட எழுந்திரு முதல்ல. ரோஹித் இங்க இல்ல, கிளம்பு. சரி சித்தி, இப்போதைக்கு வேணா நான் கிளம்புறேன். ஆனா என் நண்பன் வந்தா அவன் கிட்ட சொல்லிடுங்க, அவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. சரி, கிளம்புடா. சஞ்சீவ், அந்த மூலக்காரனுக்கு பணம் கொடுத்துரு. சரிங்கண்ணே. அம்மா மோனிகா, வாயத்தர. நான் ஏன் திறக்கணும்பா? அட வாயத்தரமா. சரி சரி. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ அப்பா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆனா பிள்ளையார் வந்ததுமே நம்ம வீடு பிரகாசமா ஆயிடுச்சு பாத்தீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுக்கும் நம்ம அருமை மகள் மோனிகாவுக்கும் பிள்ளையார் சதுர்த்தியோட நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு தான் சித்தப்பா, விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு உண்மையிலே எனக்கு சிறப்பான ஒரு நாள். பிள்ளையாரு என் வீட்டுக்கே வந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு பக்கம் என் அன்பான பொண்ணு மோனிகாவோட 23வது பிறந்த நாள். அண்ணே, இன்னைக்கு நல்ல முகூர்த்த தினம் வேற. ஒரே நாள்ல 2 சந்தோஷம். சித்தப்பா, அப்படின்னா சர்ப்ரைஸ்னு ஏதாவது இருக்கணும்ல? கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுக்கு நீ வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில வரணும். நல்ல காரியத்தை அப்புறம் எதுக்கு தள்ளி போடணும்? வாங்க சீக்கிரம் போலாம். சீக்கிரம் வா. வாமா போலாம். வாப்பா, வெளியே போய் பார்க்கலாம். நீங்களும் நானும் வெளியே போய் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். மோனிகான்னு வந்துட்டா மட்டும் அப்பாவும் சித்தப்பாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதை விட நம்ம முதல்ல வெளியே போலாம். வா. சொல்லுங்களேன் அப்பா. அதான் வந்தாச்சு இல்லம்மா, வா. என்னோட பர்த்டே கிஃப்ட். காராப்பா? ஆமாமா, இந்தம்மா வாங்கிக்க. உன்னுடைய பர்த்டேக்கு சின்ன கிஃப்ட். சின்னது இல்லப்பா, இதுல உங்களோட பெரிய அன்பு தெரியுது. Thank you so much பா. அதே மாதிரி தான் நாங்களும் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோம். சரி, இத சொல்லு, உன்னோட பர்த்டே கிஃப்ட் பிடிச்சிருக்கா இல்லையா? Of course சித்தப்பா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அட, உங்க 2 பேருக்கு என்ன கார் பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப நல்லா தான் இருக்கு, அழகா இருக்கு காரு. இன்னைக்கு மோனிகாவோட பர்த்டே. மோனிகா நம்மளோட செல்லம், அதனால பர்த்டேக்கு காரை பிரசன்ட் பண்ணாம வேற என்ன கொடுக்கறதா? ஹாப்பி பர்த்டே மோனிகா. Thank you. Thank you so much வினயண்ணா. இதெல்லாம் என்னம்மா? எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்துருவீங்களா? அப்புறம் எனக்கு என்ன மிஞ்சம்? பேசாம இருக்கியா? இந்த இடத்துல நீ வாயை திறந்து பேசக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல மோனிகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுவாள்ல. ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா அவளோட என்கேஜ்மெண்ட் ரிங்க பாத்துக்கோ, சரியா?
ஹலோ, நீயா? அப்படியா? அது ரெடி ஆயிடுச்சா? சரி, நான் இதோ வந்துடுறேன். நான் சீக்கிரம் வந்துடுவேன். சரி. என்னாச்சுன்னா நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. எங்க போறீங்கப்பா? அம்மாடி, நான் ஒரு முக்கியமான வேலையாக போனோம். சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவோம்மா. அண்ணா, சாயங்காலம் மோனிகாவோட மாமியார் வீட்டுக்காரங்கள வர போறாங்க. அந்த நேரத்துல நீங்க இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு. அட, நீல் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துடுவோம்மா. டாக்டர் சார், அவர் எப்படி இருக்காரு? கிரிட்டிக்கல் தான் இருக்காரு. நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அவரை காப்பாத்துறதுக்காக. ஆனா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நீங்க ஏதாவது கேட்கறதா இருந்தா போய் கேளுங்க. ஓகே சார், பெருசா கூர்மையான பொருளை வச்சு அவங்க அடிச்சிருக்காங்க. கழுத்துல ஏதோ ஒரு கயிறோட தழும்பு இருக்கு. கழுத்தை நெருக்கி கொள்ள முயற்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்ன சொல்ல வர? அவ கொலை பண்ணிடுவா. கொலை பண்ணிடுவானா? யாரு சொல்லு, யார் கொலை பண்ணுவா? அந்த யாரு யாரு? டாக்டர் சார், என்னன்னு பாருங்க. நர்ஸ், ரெடி பண்ணுங்க சீக்கிரம். Is no more. யாரு யாரு இவனை கூட்டிட்டு வந்தா? அவங்க வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. சார், இவர் தான் அந்த பேஷண்ட் கூட்டிட்டு வந்தாரு. இந்த விக்டிமோட துணியெல்லாம் எங்க இருக்கு? நர்ஸ் அதை எடுத்து வச்சிருக்காங்க. சரி, பங்கஜ் என்னன்னு பாரு. நீங்க தான் அவரை கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா சார். அந்த ஆள் அவர் பொழைக்கல, இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? அட கடவுளே. அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததான் அவரை தூக்கிட்டு வரணும்னு தோணுச்சு. இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவரை தூக்கிட்டு வந்ததில் இங்க பாருங்களேன், என் ட்ரெஸ் எப்படி ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு அந்த ஸ்டூபிட் மூவியை பார்க்க விருப்பம் இல்ல. நீ மட்டும் அதோட டிக்கெட்டை வாங்குன, சீரியஸ்லி நான் உன்னை டம்ப் பண்ணிடுவேன். நான் அந்த பைல்வானியை கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல இல்ல, இங்க பாருங்களேன், எப்படி ஒரு ஸ்டூபிட் மூவியை பார்க்கறதுக்கு என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு. ஸ்டூபிட் மூவிலாம் பார்க்காதீங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, முதல்ல என் வேலையை முடிச்சிருங்க. இந்த ஐசியூல ஒரு பேஷண்ட் இருக்காருல்ல, அவரோட துணி எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். கவலைப்படாதீங்க, உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா ஆமா கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச் சார். இது அந்த விக்டிமோட துணி, அப்புறம் ஐடி கிடைச்சது சார். தினேஷ் குமார், குமார் நகர்ல இருக்கான். ரெட் பிளஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டன்டா. இது ஆக்சுவலி எங்க பாத்தீங்க அவரை? சார், அது அந்த தாவிரி ரோடு இருக்குல்ல சார், அதான் அந்த குஸ்மி ஜெனரல் பக்கத்துல, அங்கதான். ஷர்ட் மேல கருப்பு கருப்பா இருக்கு, அது என்ன விஷயம்? எப்படி? அது தீக்காயம் இருந்ததுல சார், அதனால பட்டிருக்கோம். அது எப்படி சார் நடக்க முடியும்? அவர் பாடியில தீக்காயெல்லாம் எதுவும் இல்லையே. ஆமா சார், நானும் பேர்னிங் இன்ஜுரி எதுவும் பார்க்கலையே. இல்ல சார், எரிஞ்சுக்கிட்டு இருந்தான், புகை கூட வந்துச்சே. அப்படியா? நீ அவரை பார்த்த இடத்த கொஞ்சம் காட்டுறியா? நீல், நான் உன்னை இங்க சாப்பாடு பண்றதுக்காக ஒன்றும் கூப்பிடல.
கொத்தமல்லி மாதிரி இந்த வீட்டுக்கு வர போற ஒரே மாப்பிள்ளை நீ. எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்காரன் லீவ்ல போயிட்டா சமைக்கிற வேலைலாம் நான் தானே பாத்துக்கணும். வெரி ஃபன்னி. சித்தப்பா, சித்தப்பா. சொல்லுமா. அது அப்பா இன்னும் வரலையே. அம்மாடி, நான் அவர் நம்பருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க போனாருன்னு ஒன்றும் தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணன் தேவையில்லாம எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருப்பாரு. அவருக்கு என்னமோ ஒரு பக்கம் உடம்பு சரியில்லை, கிளம்பி போயிட்டாரு தனியா. ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? அண்ணா ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. அப்பா, அண்ணே, அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? வாங்கண்ணே. நீங்க ஓகே தானே? பொறுமையா வாங்கண்ணே, பார்த்து. உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சா? அண்ணே, என்ன இது? மாமா, இங்க உட்காருங்க. நீ என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரேன். நான் டாக்டருக்கு போய் ஃபோன் அம்மாடி, பண்றேன். அம்மா எனக்கு ஒன்றும் பெருசாக அடிபடலை. ஜஸ்ட் இங்கே கொஞ்சம் லேசாக சிராய்ப்பு தான். காலில் கொஞ்சம் சுளுக்கு, அப்புறம் கையில் கொஞ்சம் அடி. இன்னைக்கு மயிர் அழையில் உயிர் தப்பிச்சிட்டேனா. அப்புறம் என்ன, இந்த தம்பி தம்மா காப்பாத்தினாரு. அண்ணே, இந்தாங்க அண்ணே, தண்ணி குடிங்க. நீங்க ஆக்சுவலா எங்கப்பா போனீங்க? ஆமாடே, இது உன் கல்யாணத்தோட கிஃப்ட். இதை தான் நான் வாங்க போனேன். எடுமா, பாரு. அப்பா, என் கல்யாணத்துக்கு ஜுவல்லரியா? தேங்க்யூ சோ மச் அப்பா. சரி வாங்க, இப்ப நம்ம சாப்பிடலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். கண்டிப்பா மாப்ள. உனக்கும் மோனிகாக்கும் கல்யாண தேதிய அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு இன்னைக்கு மாதிரியே உன் கையால நீ சமையல் பண்ணணும். விநாயகரை கரைக்கும் போது சொல்ல போறேன். இந்த கோடாலியை யூஸ் பண்ணி தான் அவனோட தலையை வெட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பஞ்ச் சார், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருப்பா. ஓகே சார். சார், நம்பர் பிளேட் இல்ல. முன்னாடி பாருங்க. பங்கஜ், உள்ள கொஞ்சம் நல்லாவே செக் பண்ண. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாச்சும் கிடைச்சா எடு. உள்ள இங்க எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கான். கொலைகாரன் தீய வைக்கிறதுக்கு முன்னாடியே தடயங்களை மறைக்க முயற்சி பண்ணியிருக்கான். சார். பூர்வி, முன்னாடி நம்பர் பிளேட் இருக்கு, ஆனா நம்பர் அழிக்க பார்த்திருக்காங்க சார். XTP 329. இது யாரோட நம்பர்னு ஆர்டிஓல செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், சார் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. 2-3 பேர் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்க பாருங்க. எல்லாத்தையும் பத்திரமா எடுப்பா. ஓகே சார். பவன்தாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பவன்தாஸ் கம்பெனி, XTP 329. ஒயிட் கலர் டிப்ஸி கார் உங்களுதா? ஆமா, என் கார் தான். என்னாச்சு? கொலை.
என்ன கொலையா? ஆமா. காரை யார் எரிச்சா? அது அந்த வண்டியை என் கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். கம்பெனியோட கேரேஜில் தான் அது இருக்கும். யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துட்டு போவாங்க. சார், யாரை கொலை பண்ணியிருக்காங்க? இந்த ஆளுதான். இவன் தான் உங்க வண்டியில இருந்தான். இவன் என் கார்ல கிடைச்சானா? ஆமா, இந்த ஆளு உங்களோட கார் டிக்கியில கிடைச்சான். இங்கேருந்து 75 கிலோமீட்டர்ல ஒரு காட்டுக்குள்ள கிடைச்சான். வண்டி அரைகுறையா எரிஞ்சிருந்தது. அப்புறம் இவன் ரத்த வெள்ளத்துல போராடிக்கிட்டு இருந்தான் உயிருக்கு. யார் இவன்? சார், இது பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார். சரி, உங்களுக்கு இந்த ஆளை தெரியல, ஆனா உங்க வண்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. வண்டி கேரேஜ்குள்ள இருந்து கிளம்பி காட்டுக்குள்ள எப்படி போச்சு? சார், தெரியல சார். அப்பா, ஒருவேளை மோனிகா. என்ன, சும்மா இரு. ஒரு நிமிஷம். மோனிகா யாரு? என்னோட செல்ல மருமக, அப்புறம் அண்ணனோட செல்ல பொண்ணு. ஒரு நிமிஷம் அவங்களை கூப்பிடுங்க, ஒரு கேள்வி கேட்கணும். அது வந்து சார், அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. டிஸ்டர்ப் ஆயிடுவா சார். அது அவங்க கிட்டே கேட்போம். ஆனா சார், என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டா சார். சீக்கிரம் கூப்பிடுங்க, இல்லைன்னா எழுப்பி உட்கார வச்சு பேச வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். கூப்பிடுங்க. நான் இப்பவே எழுப்பி கூட்டிகிட்டு வரேன். இப்பவே தெளிவா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இருங்க, இப்ப கூட்டிகிட்டு வரேன். மோனிகா, மோனிகா, மோனிகா. அட கடவுளே, மோனிகா ரூம்ல இல்லீங்களேங்க. இல்லையா சார்? பூர்வி சார், மோனிகா இல்ல. இல்லையா? மோனிகா, மோனிகா எங்க போயிட்டா? இங்க பாருங்க, அவரோட பொருட்களும் துணிகளும் கூட இங்க இல்ல. அதோட சேஃபும் காலியா இருக்கு பாருங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவ ஓடி போயிட்டாங்க. நீங்க என்னமோ அவர் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்க. என்ன குழப்புறீங்க? கடவுளே, எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாலே, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்பா, அம்மா சொன்னது கரெக்ட் தான். இங்க பாருங்க, மோனிகாவோட என்கேஜ்மெண்ட் இங்க விட்டுட்டு போயிட்டான். பெரியப்பா அவளோட கல்யாண டேட்டை அனௌன்ஸ் பண்ண இருந்தாருல, அதான் ஓடிட்டா. என்ன உளறிக்கிட்டு இருக்க? அவ எதுக்கு ஓடணும்? அவ நீல் கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. நீங்களா கொஞ்சம் வெளியே போயிருங்க. அவ ஓடி போனாலும் என்ன நான் பாக்குறேன். நீங்க வாங்க. வாங்க சார். துணியும் நகைகளையும் காணோம். ஆனா தலகாணி பெட்ஷீட்லாம் கிளீனா இருக்கு. இங்க யாரும் தூங்குன மாதிரி தெரியலையே. ரூமை செக் பண்ணுங்க. வெளியே இருந்து யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சாலும் எடுங்க. ஓகே சார். இந்த மாத்திரை எல்லாம் சார், இதெல்லாம் இன்சுலின். அவ மோனிகாக்கு டயபெட்டிஸ் இருக்கு சார். அவ இன்சுலின் போட்டுப்பா. அது இல்லாம அவளால சாப்பிட முடியாது சார். இன்சுலின், துணிமணி, செருப்பு எல்லாத்தையும் ஞாபகமா எடுத்துட்டு போனவ முக்கியமான இந்த விஷயத்தை மட்டும் எடுத்துட்டு போக மறந்துட்டாளா? இதை கேட்டா உங்களுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இல்லையா? சார், அவ குழந்தை மறந்துட்டு இருப்பா. மறந்துட்டாளா? நீங்க கொஞ்சம் பியூரோக்கு வாங்க. பவன்தார்ஜி, அந்த கார் உங்க கம்பெனி பேர்ல இருக்கு. அந்த கார் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் பயன்படுத்தினாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் இப்ப உங்க வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா மோனிகா கார் எடுத்துட்டு போன விஷயம் உங்களுக்கு தெரியலன்றீங்க. இல்ல சார், மோனிகா கார் எடுத்துட்டு போயிருக்க மாட்டா சார். கார் வெளியே போறத நீங்க பாத்தீங்கல்ல? இல்ல. அப்புறம் எப்படி கார் எடுத்துட்டு போல நீங்க சொல்றீங்க? சார், எனக்கு தெரிஞ்சு மோனிகா கார் எடுத்துட்டு போய் தினேஷை கொண்டுட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல சார், இல்ல சார். மோனிகாக்கு தினேஷ் கணேசன் யாரையுமே தெரியாது சார். ஒருவேளை உங்களுக்கு அவனை தெரியலாம். தினேஷ்க்கு உங்களுக்கு ஏதோ குடுக்கல் வாங்கல் சிக்கல் இருந்திருக்கு. உங்க மேல சந்தேகம் வரக்கூடாது. நீங்க மோனிகாவை வச்சு கொலை பண்ணிருக்கீங்க. அபிஜித். டாக்டர் அபிஜித், இது கொஞ்சம் கவனமா பாருங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட். தினேஷை கொலை பண்ணவனோட ஃபிங்கர் பிரிண்ட்.
உங்களுக்கு மோனிகாவோட ரூம்ல கிடைச்சதா? எக்ஸாக்ட்லி. எந்த 3 ஃபிங்கர் பிரிண்ட் கார் டிக்கில கிடைச்சதோ அதே ஃபிங்கர் பிரிண்ட் மோனிகாவோட ரூம்லயும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா தினேஷோட கொலையில மோனிகாவுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா தினேஷை கொலை பண்ண கொலையாளிக்கு மோனிகாவை கடத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ டாக்டர் சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே. பவன்தார்ஜி, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல வந்த தகவல் படி மோனிகாவோட ரூம்ல யாரோடையோ 3 பேர் கைரேகை கிடைச்சிருக்கு. அதாவது அவங்க தான் மோனிகாவை கிட்னாப் பண்ணியிருக்கணும். சார், என்னோட பொண்ணை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். இங்க பாருங்க, நாங்க முயற்சி பண்றோம். பிரச்சனை என்னன்னா அவளோட போன் இன்னும் வீட்டில் தான் இருக்கு. அதோட அவ போனதை நீங்க யாரும் பார்க்கல. சரி, அட்லீஸ்ட் மோனிகாவோட ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் தாங்க, அதை வச்சு அதை ட்ரை பண்ணுங்க. சரிங்க. ஓகே, தேங்க்யூ சார். நான் மோனிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி பார்த்துட்டேன் சார். யாருக்குமே அவளை பத்தி எதுவுமே தெரியல சார். அப்படின்னா மோனிகாவை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? பவன்தார் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் திருடினவன் கண்டிப்பா அதை எங்கேயாச்சும் விற்கிறதுக்கு போவான். அப்ப நம்ம கையில மாட்டினானா மோனிகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். பவன்தார்ஜி, அந்த ஜுவல்லரி பத்தின டீடைல்ஸ் இருக்கு ஆமாம் சார், என்னோட மொபைலில் ஃபோட்டோ இருக்கு சார். வெரி குட் ஃப்ரெடி, அதை ஃபோட்டோ எடுத்து தயாக்கு அனுப்பு. அதை வச்சுக்கிட்டு சீக்கிரம் வேலையை முடிக்க சொல்லு. ஓகே சார். வன்ஷ், தினேஷ் வீட்டோட நெய்பர்ஸ் என்ன சொன்னாங்க? என்ன ஊர்மிகாக்கு மட்டும்தான் அவனை பத்தி தெரியுமா? சித்தி, எனக்கு கொடுக்க வேண்டிய காசுலேருந்து கொஞ்சம் பணம் கொடுங்க. அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்களா? அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏண்டா உன் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஓடியா போக போறேன்? சரி, ஒரு வேலை பண்ணு. இந்த 500 ரூபாயை வச்சுக்க, மீதியை நாளைக்கு வீட்டில் வந்து வாங்கிக்க, சரியா? ஊர்மி அக்கா, அட, நான் ரொம்ப ஃபேமஸ் ஐட்டம் போல இருக்கே. ஆக்சுவலி நாங்கள் சிஐடிஸ், உங்களை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. கேளுங்க சார். அக்கா, இவர் உங்களுக்கு தெரியுமா? இவ சரியான கேடி ரவுடி பையனாச்சே. இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? ஆக்சுவலி இவன் இறந்து போயிட்டான். குட்டு இறந்து போயிட்டானா? குட்டு? ஆனா ஐடியில் இவன் பேர் தினேஷன் தானே இருக்கு. இவன் பேரு தினேஷ் தான். ஆனா நாங்க இவனை குட்டுன்னு தான் கூப்பிடுவோம். ஆமா, இது எப்படி ஆச்சு? நேத்து இவர் காட்டுல கொலை பண்ணி போட்டிருந்தாங்க, நாங்க தான் கண்டுபிடிச்சோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியும் அவர் பிழைக்கல. கண்டிப்பா யாராவது கொலை பண்ணிருப்பாங்க. இந்த தப்பான வியாபாரத்தை விட்டுடுன்னு நான் பல முறை சொல்லிட்டு அவன் கேட்கல. எது சம்பாதிச்சாலும் நல்ல வழியில சம்பாதினா, ஆனா அவன் கேட்கவே இல்லைங்க. பாத்தீங்களா இப்போ இந்த சின்ன வயசுலயே இறந்துட்டான். ஏதாவது தெரிஞ்சுதா யார் அவனை கொலை பண்ணாங்கன்னு? இன்னும் இல்ல, அதை தான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் என்ன தப்பான வேலை பண்ணிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. ஆனா என் பையன் கிட்ட அவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான், கொஞ்ச நாளா நான் பெரிய பணக்காராக போறேன்னு. அப்படியா? சரி, உங்க பையன் ரோஹித் கிட்ட கொஞ்சம் பேசலாமா? எங்க இருப்பாரு அவரு? அவன் இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது இருப்பான். ஷகுன் நகர்ல விநாயகர் வச்சிருக்கேன், அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். இங்க பாரு சார், நாங்க சிஐடில இருந்து வரோம். ஒரு நிமிஷம். சோட்டு, நீங்க உட்கார, நான் வந்துடுறேன். சரி. உன்னோட அந்த தோஸ்த் குடு இருக்கான்ல, அவனை பத்தி கொஞ்சம் பேசணும். ஏன், என்னாச்சு? அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணனா? இல்ல, ஆக்சுவலி குட்டுவை கொலை பண்ணிட்டாங்க. என்ன? அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? அவன் கொலை விஷயமா தான் விசாரிக்க வந்திருக்கோம். குட்டு ஏதோ சீக்கிரமாவே பணக்காரன் ஆக போறான்னு கேள்விப்பட்டேனே. ஆமா சார், அவன் அந்த மாதிரி சொன்னான். ஆனா அதை பத்தி என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லல. இங்க பாருப்பா, நீங்க சாமி விஷயமா புண்ணியகாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உண்மையை சொன்னா ஒருத்தரோட உயிராச்சும் காப்பாத்தலாம். அப்படின்னு புரியல. சாவறதுக்கு முன்னாடி குட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். என்னன்னா, அவன் என்ன கொன்னுடுவான். யார் அது? யாரை கொன்னுடுவா? அதை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல சார், குட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தான். அவனோட ஃப்ரெண்டு ஒரு பணக்கார பொண்ணை மடக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த ஃப்ரெண்டு யாரு? நான் அதை பத்தி அவன்கிட்ட நிறைய தடவை கேட்டேன். ஆனா அவன் எந்த பொண்ணு எந்த ஃப்ரெண்டுன்னு நான் நிறைய தடவை கேட்டேன். அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல.
சரி, அவங்க எப்போ ஓடி போறதா இருந்தாங்க? அது விநாயகர் சதுர்த்தியோட 3வது நாள் அன்னைக்கு அந்த பொண்ணு அவளோட வீட்டை விட்டு ஓடி வந்து குட்டுவோட ஃப்ரெண்டோட வீட்டு பக்கத்துல ஒரு இடத்துல இருந்து 2 பேரும் ஓடி போக பிளான் போட்டாங்க. எந்த இடமா இருக்கும்? சரி, இங்க பாருப்பா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. யாரு ஃப்ரெண்டு? ஏதாவது மைண்ட்ல வருதா? சத்தியமா நான் சொல்றேன் சார், எனக்கு அதுக்கு மேல எதுவும் தெரியாது. சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்களா? இவங்கள யாரும் இல்லைல்ல? இல்ல சார், இவங்களாம் என்னோட ஃப்ரெண்டுங்க. அவங்களுக்கும் குட்டுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி சார், குட்டோட ஃப்ரெண்ட் வேற யாரா இருக்க முடியும்? சிவனம் ஒருத்தானா, அவன் உயிர் ஆபத்துல இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ல குட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அங்க போன விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். சார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். காலையில் மார்க்கெட்டில் இருந்திருக்கான், அப்புறம் இங்கே பீடா விற்றுக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. ஷால் வாங்குறீங்களா? ஷால் ஷால் வாங்குறீங்களா? ஷால் சீப்பான தரமான ஷால். ஷால் வாங்குறீங்களா? ஷால் ஷால் வாங்கிங்க, விலையை குறைக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு டிசைன். இந்த கிளைமேட்ல ஷால் விக்கிறியா? ஆமாங்க. ரொம்ப புத்திசாலி தான் நீ ஜத்தன். என்ன விஷயம்? சார், செம மேட்டர் மாட்டிருக்கு. திருட்டு நகைங்க. நேத்து மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு. அதை 25 லட்சம் கொடுத்து ஒருத்தன் வாங்கி வச்சிருக்கான். கை மாறிடுச்சா? ஆமாமா, வந்துருச்சு. அவன் பேர் என்ன? தாமோதர சேட்டு. சார் சார், என்ன சார் அடிக்கிறீங்க? இந்த நகை உங்ககிட்ட இருக்கா? ஆமா சார், என்கிட்ட தான் இருக்கு. ஓ, எடுத்துட்டு வா. அப்பவே வேணான்னு நினைச்சேன் சார். சார், இதுதான் நீங்க கேட்ட நகை சார். மன்னிச்சிருங்க, மறுபடியும் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷம், சீக்கிரத்திலே புரிஞ்சுக்கிட்டேன். திருட்டு பொருளை வாங்கினா நிம்மதி போயிடும்ன்றதை எப்பவும் மனசுல வச்சுக்க. சார், பவன்தாஸ் கிட்ட இருந்து தொலைஞ்சு போன நகை தான். யார்கிட்ட இருந்தது நீ வாங்கின? சார், ரங்கா கிட்ட இருந்துதான். அவனோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லு. சார், அவன் விலாசம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அவனோட ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்தான். ஏன்னா அவனுக்கு நான் இன்னும் பணம் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. சரி, நான் பாக்கி அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டேன். அதனால வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லு. மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன, யாராவது அட்மிட் பண்ணுமா என்ன? அட்மிஷன்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தரை பார்க்கணும். பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? யாருன்னு சொல்லுங்க. கொஞ்சம் முகத்தில் சாயம் பூசுறதை நிப்பாட்டுறீங்களா? என்கிட்ட நேரம் இல்லை. இங்கே குட்டுவோட ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க வந்திருக்கிறேன். எந்த குட்டு? அதாங்க குட்டுங்கிற தினேஷ், அந்த கூவம் பக்கத்தில் இருப்பான்ல, அவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் ஃப்ரெண்டு கிட்ட சில விஷயங்கள் கொடுத்துருந்தா அதை திரும்ப கொடுக்க வந்திருக்கேன். தம்பி, அவன் தான் செத்து போயிட்டானேப்பா. அதனால தான் நான் அவனை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவனோட தோஸ்துங்கெல்லாம் யாரும் இல்லை. என்ன, அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? அப்படின்னா இது, அப்படின்னா இந்த 5 லட்சம் ரூபாவும் எனக்கே வா. இன்னைக்கு நான் நல்லா பார்ட்டி பண்ண போறேன். தம்பி, தம்பி, இங்க வா. என்னாச்சு? இந்த பணம் யாரோடதுப்பா? ஏன் நீ எதுக்காக கேக்குற? இந்த பணம் இருக்குதுல்ல, அது என் ஃப்ரெண்டு குட்டோடது. அவன் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா ரெட் பிளஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டன்ட்டா. அவன் என்ன அவனோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்க சொன்னான். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி அவன் மண்டையை போட்டான். அப்படியா? அந்த விஷயமா? அந்த குடுவை பத்தியா நீ சொல்லிட்டு இருந்தியா? ரீட்டா? அப்ப அவன் என் பேரை ரீட்டான்னு தான் சொல்ல வந்தான். ஆனா பேரை சொல்றதுக்கு முன்னாடி பாவம் போயிட்டான். போகும்போதே எனக்காக பணத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கான். நீங்க இத என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம், நீ அவனோட ஃப்ரெண்டா என்ன? நான் தான் அவனோட ஃப்ரெண்டு. ரீட்டா? உண்மையதான் சொல்றியா? 100% உண்மை. சாமி மேல சத்தியம். எனக்கு கொடுத்துருப்பா இத. ஒரு நிமிஷம், அதை எப்படி கொடுக்க முடியும்? 5 லட்சம் ரூபாய் என்ன விளையாட்டா இருக்க அவனுக்கு? ஏய் குடு ஏய் குடு கையெடு. ஏய் குடு, அப்படிலாம் நீ கேட்டவனால கொடுக்க முடியாது. ஏய் கையெடு. ஏய் குடு, நான் தான் சொல்றேன்ல. ஏய் குடு கையெடு. சரி 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 சரி, நீங்க தான் குட்டுவோட தோஸ்தா? அப்படின்னா வாங்கலாம், சிஐடி பியூரோக்கு போய் உட்காந்து காத்தோட்டமா பேசலாம். நீங்க சிஐடி
அந்த குட்டோட சேர்ந்து அந்த பொண்ணு ஓடி போறதுக்கு கொடுத்த ஐடியா எல்லாம் இவளோடது சார். நீயுமா சிஐடி? ம். இந்த பொண்ணுங்க எனக்கு தெரியாது சார். கொலை கொள்ளை கடத்தல் இப்படி இவ மேல என்னென்ன கேஸ் போடலான்னு ஒரு லிஸ்ட் எடுக்கணும் சார். இல்ல இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. நான் பணத்து மேல உள்ள பேராசையில சொல்லிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் குட்டுவோட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. எனக்கு அந்த பேர்ல யாருமே தெரியாது. அப்படின்னா குட்டோட ஃப்ரெண்டு வேற யாரு? எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், வாய மூடு. யார் அதுன்னு சொல்லு. அந்த ரவுடி போக்கிரி பையன் சந்தீப், அவன் தான் அவனோட ஃப்ரெண்டு. சந்தீப் எங்க போனா அவனை பார்க்க முடியும்? வா பாருங்க. அட தாமோதர சேட், பணத்தை கொடு. இதுல பாதி சரக்குக்கு மேல பூரா போலி. எல்லாம் செம்பு வெள்ளிக்கு மேல தங்க மூலம் பூசி இருக்காங்க. இதுக்கு எப்படி காசு கொடுப்பாங்க? எனது நகை போலியானதா? பின்ன உன் கூட நான் என்ன விளையாடிட்டு இருக்கேனா? என்னோட 15 லட்சத்தை திருப்பி கொடு. பாஸ் கிட்ட சொல்ல வேணாம். சரி சரி, நீ கவலைப்படாத. உன் பணம் உனக்கு திருப்பி கிடைச்சா. சரி சரி, சீக்கிரம் பாரு. குட், சரியா சொன்ன சார். நீங்க எப்படி சொன்னீங்களோ நான் அதே மாதிரி சொல்லிட்டேன். அப்போ ரங்காவும் அவனோட பாஸும் அடுத்ததா எங்க போறாங்கன்னு. அப்புறம் தாமோதரன், நீங்க உங்க வாயை திறக்க மாட்டீங்களே. நீங்க யார்கிட்டயாச்சும் சொன்னீங்கன்னா அது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. ஐயோ, நான் வாயை திறக்க மாட்டேன். பாஸ் நம்மளை ஏமாத்திருக்காங்க. பாதிக்கு மேல போலி நகைன்னு தாமோதரன் சொன்னான். அதனால அவன் எல்லா சரக்கையும் திருப்பி கொடுத்துட்டான். என்ன சொல்ற? என்னையே ஏமாத்துறாங்களா? மோனிகா இப்ப என் கண்ட்ரோல்ல இருக்கான்னு அவனுக்கு தெரியாதா? என்ன சேட்டு, மோனிகாவை மறைச்சு வைக்கிறதுக்கு நீ எனக்கு கொடுக்குற ஃபீஸ் இதுன்னு சொன்ன. இதுல பாதிக்கு மேல போலியாமே. அப்படியா? சரி, எல்லா நகையும் உண்மையானதுன்னு சொல்றானே. அப்புறம் இந்த கேடி நம்ம எல்லாரையும் குழப்பினானே, அவனை பிடிச்சு அவனை சுட்டு தள்ளி தூக்கி போடலாம். வாங்கடா. எங்க போயிட்டு இருக்க? ரொம்ப அவசரமோ? அதை கேக்குறதுக்கு நீ யாரா? பேக் குடுறா. எழுந்துடா. சொல்லு, மோனிகா எங்க? ஒருத்தன் அவளை வெளியே கூட்டு போயிருக்கா. யாரு? எங்க? அதையா? நானும் அந்த மால்ல தான் இருக்கேன். ஓகே ஓகே தயா. கிட்னாப்பர்ஸோட ஃபோன் இங்கே தான் ட்ரேஸ் ஆகுது. மோனிகாவும் சந்தீப்பும் இங்கே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு 5 நிமிஷம் தூரத்தில் இந்த இடம் தான் இருக்கு. அதனால இங்கே தான் வந்திருப்பாங்க. சுற்றி செக் பண்ணுங்க. வா. இந்தா இதை புடி. இந்த போனை புடி. சந்தீப்க்கு கால் போட்டு இப்பவே இங்க வர சொல்லு. புடி. நான் இதுக்கு தேவையான பொருளை போய் கொண்டு வரேன். புரிஞ்சுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஒருவேளை நீங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணினா அப்புறம் குண்டு ஊமேல தான் பாயும். ஹலோ ஹலோ, சொல்லு மோனிகா, எங்க இருக்க? நான் நான்
இந்த எஸ்கலேட்டர் முடியுதுல்ல அந்த இடத்துல இருக்கேன். சரி சரி இதோ வந்துடுறேன். இந்த புடி. அவனை உயிரோட விடாத. வாங்கிக்க புடின்னு. சார் என் பொண்ணுக்கு எதுவும் நடந்துறதில்ல. ரிலாக்ஸ் பவன், ஒன்றும் ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க எங்கேயாச்சும் இந்த ஆளை பாத்தீங்களா? இல்லை சார். நிக்கில், நீ உங்க கூட இரு. நீ வா. மோனிகா நீ வந்துட்டியா? இனிமே எனக்கு எதுவுமே தேவையில்லை. உனக்கான எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? எத்தனை கால்ஸ் பண்ணனே தெரியல. அது சரி, நீ வீட்டில இருந்து எப்போ புறப்பட்டன்னு சொல்லவே இல்லை. ஸ்ரேயா, இங்க இருக்கிறவங்க கிட்ட போட்டோஸ் காமிச்சுக்கல. இவங்க 2 பேர்ல யாராச்சும் இவங்க பாத்தீங்களா? இவங்க 2 பேரை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? மோனிகா என்னது இது? இப்ப நீ சாகணும். ஆனா ஏன்? நான் என்ன பண்ண? மோனிகா நான் சொல்றத கேளு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இவங்க கொலை பண்ண மாட்டேங்கிறா. தயா, மேல பாரு, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்க. நான் எல்லாத்தையும் உனக்கு புரியுது. எங்க ஓடுற? அம்மாடி, மோனிகா உனக்கு ஒண்ணு இல்லையா? நீ நல்லா இருக்கியா? அப்பா, என்ன இதெல்லாம்? யாருமா இதெல்லாம் பண்ணது? இதெல்லாம் உங்க தம்பி தான் பண்ணா, சஞ்சீவ் ஜெயின். அண்ணே அண்ணே, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க. நான் எதுவும் பண்ணல. நாங்க போய் சொல்றோமா? நான் தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். ஏன் பண்ண? ஏன்னா மோனிகா செஞ்ச விஷயம் அப்படி. இன்னும் அவ செய்ய போற விஷயம் இருக்கு. அதுக்கு நான் கொடுத்த தண்டனை ரொம்ப கம்மி தான். என் கண்ண ஒரு அனாதை பொண்ணு தன்னோட பொண்ணை ஏத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாரு. நாங்க எல்லாரும் நாங்க பெத்த பசங்களை விட இவன் மேல ரொம்ப அன்பு செலுத்தினோம். அண்ணன் எங்க குடும்ப சொத்து எல்லாத்தையும் மோனிகா பேர்ல எழுதிட்டாரு. ஆனா இவன் இந்த வீணா போனவனோட பேச்சை கேட்டுக்கிட்டு இவளுக்கு வாழ்க்கை கொடுத்த எங்க அண்ணனையே கொல்றதுக்கு திட்டம் போட்ட இந்த ராட்சசி. அந்த பவுன்தாசனும் நிஜ அப்பா இல்ல, உன்னை தத்தெடுத்திருக்காரு. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் நடக்காது. ஆனா அவ செத்துட்டானா பணம், சொத்து, நகை எல்லாம் உனக்கு தான். அதோட இன்னொன்னு யோசி, அவருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து சொத்து எல்லாத்தையும் வினய் பேர்ல மாத்தி எழுதிட்டா அப்புறம் என்ன பண்ணுவ? அதுக்கு தான் சொல்றேன், அந்த பவன் செத்துட்டா உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, நான் இதுக்கு தயார். உங்களுக்கு எல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமும் ஏன் சிஐடி கிட்ட சொல்லல? என்ன செய்யறது? நான் உங்ககிட்ட என்னத்தை சொல்ல? நான் சொல்றதை யாரு நம்ப போறீங்க? ஏற்கனவே அண்ணனோட உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்கு.
நான் தான் மோனிகாவை கிட்னாப் பண்ண வச்சேன். நான் மட்டும்தான் இந்த பிளான் எல்லாத்தையும் போட்டு இந்த சஜீவை இதே மோனிகாவோட கையாலேயே மர்டர் பண்ணலான்னு பிளான் போட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே கல்லால் இந்த 2 நாயும் அடிச்சு விரட்டுறது தான். நீ என்னை கொலை பண்ணணும்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீ ஏன் அன்னைக்கு லாரியை என் மேலே மோதாம நீ எதுக்காக என்னை காப்பாத்தின? அங்க போலீஸ் இருந்தாங்க. அதோட நீங்க அந்த லாரியோட டிரைவரையும் பார்த்துட்டீங்க. அதனால தான் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். நல்ல விஷயத்த தப்பான வழியில போய் அணுகிருக்கீங்க. சிறுப்பிள்ளத்தனமா இல்ல சஞ்சீவ் சார்? சட்டத்தை கையில் எடுக்கிறது ஒரு குற்றம். சந்தீப்பும் மோனிகாவும் அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிப்பாங்க. ஆனா குட்டுவோட கொலையும் மோனிகாவை கிட்னாப் செஞ்சதுக்கும் நீங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். உங்க 3 பேருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சட்டம் தான் முடிவு பண்ணும்.